ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் எக்ஸாம்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு நடக்க உள்ள காமன் ஹாஃப்லி எக்ஸாம் 12th கெமிஸ்ட்ரிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் மாடல் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க. மாடல் கொஸ்டின் பேப்பர் நம்பர் 1 வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. இது வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் 2. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்ட் ஒன் பார்த்தோன்னா 15 1 மார்க் கொஸ்டின். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பின்னாடி சரி இல்லாத கூற்று கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா எந்த அமிலம் கண்ணாடியை அரிக்கிறது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். HF இது வந்து 2 மார்க் கூட கேட்கலாம். அடுத்து பின்வரும் எந்த படிகம் வெப்பத்தையும் மின்சாரத்தையும் நன்கு கடத்தும்? என்ன படிவம்? உலோக படிவம் தான் வெப்பத்தையும் மின்சாரத்தையும் நன்கு கடத்தும். அடுத்து இந்த மாதிரி இந்த கூழ்மம், இந்த புகை மூட்டம், இது வந்து தனியாக கூட நமக்கு ஒரு 1 மார்க் கொஸ்டினாக கேட்டுவாங்க, டேரக்ட் கொஸ்டினாக வரும். இங்கே வந்து சரியாக பொருந்தியுள்ளதை கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்துக்கோங்க, பின்வற்றுள் எது டாலன்ஸ் காணியை ஒடுக்குகிறது? அடுத்து போர்வைகள் செய்ய பயன்படும் பலபடி என்ன? ஸோ இங்கே பார்த்தோம்னா A and B, பேன் அண்ட் ஆர்லன், A and B. அடுத்து இது 1 மார்க். ஸோ அடுத்து பார்த்தோம்னா பார்ட் 2, அதாவது பகுதி 2, 2 மார்க் கொஸ்டின். 6 2 மார்க் கொஸ்டின் இருக்கும். வினாயின் 19 கம்பல்சரி ஒரு ப்ராப்ளமேட்டிக் சம்மாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எவ்வகை தாதுக்களை அர்ப்பிக்க நுரைமிதப்பு முறை ஏற்றது? அத்தகைய தாதுக்களுக்கு 2 எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும், என்ன வகையான தாதுக்கள் நுரைமிதம்னா சல்ஃபைட் தாதுக்கள் தான். ஸோ சல்ஃபைட் தாதுக்களுக்கு ஏதாவது 2 எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம எழுதணும். அதாவது கலினா எழுதலாம், ஏன்னா PBS சல்ஃபைட், அப்புறம் ஜிங்க் சல்ஃபைட் ரொம்ப எக்ஸாம்பிள். அது 2 எக்ஸாம்பிள் மட்டும் எழுதினாலே ஓகேவா, அந்த கொஸ்டின் வந்து நீட்டாக 2 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் இடைநிலை சேர்மங்களோட பண்புகள் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து எதையும் 4, அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஆஃப் மார்க் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ 4 பாயிண்ட் கன்ஃபார்ம் எழுதிங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா அணைவு மாற்றியம் என்றால் என்ன உதாரணம்? ஸோ அணைவு மாற்றியம் என்றால் என்ன, அந்த டெஃபனிஷன் புக்கில் இருக்க டெஃபனிஷன் அப்படி எடுத்து எழுதிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எழுதிடுங்க. அடுத்து ஒரு முதல் வகை வினைவின் வேகம் மாற்றி கொடுத்துட்டாங்க, ஏனில் அதன் அரைவாழ் காலம் கேட்டிருக்காங்க. ஸோ அரைவாழ் காலம் ஃபார்ம்னா என்னது? T of 1/2 = 0.693 டிவைடட் பை அந்த மாறிலி வினைவேகம் மாறிலி K. ஸோ இங்கே வந்து நமக்கு என்னன்னா K கொடுத்துட்டாங்க. K இஸ் கிவன் 1.54 × 10⁻³ S⁻−1 செகண்ட்ஸ் per 1 செகண்ட்ஸ் per. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இப்போ இந்த ஃபார்ம்லாம் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா T of 1/2 = 450 செகண்ட்ஸ்னு வரும். ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். 2 மார்க்ஸ் சொன்னால சிம்பிளாக அந்த ஃபார்முலா போட்டு நீங்கள் அந்த பாக்ஸ் பண்ணிடுங்க. பாக்ஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் எழுதினீங்கன்னா ஃபார்முலாவுக்கு 1 மார்க்கு, ஆன்சருக்கு 1 மார்க். செகண்ட்ஸ் அந்த அழகாக கரெக்டாக எழுதிடணும். அடுத்து அரிமானத்தை தடுக்க பயன்படும் பல்வேறு முறைகள் எழுதணும். ஃபினாலை கண்டறிய உதவும் சோதனைகளை எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து எஃபிமர்கள் என்றால் என்ன, உதாரணம் தருக. அப்புறம் ஃபோஃபர்ட் விதியை உதாரணத்துடன் விளக்குக. நைலான் 66 எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? ஸோ இந்த மணிக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா என்னென்னா, வரையறுன்னு கேட்டாங்கன்னா அந்த அணைவு எண் வரையறு, அது போக பார்த்தோம்னா அலகு கூட்டினை வரையறு. அதாவது வேறுபாடுன்னு பார்த்தோம்னா கனிமம் தாதுக்குரிய வேறுபாடு 2 மார்க் கொஸ்டினால. விதிகள் பார்த்தோம்னா ஆஸ்வால் நீர்த்தல் விதி, அப்புறம் வந்து மின்னாற்பகுத்தலோட ஃபாரடேயோட விதி, இது 2 லாவுமே நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் அர்ஜீனியஸ் கொள்கையோட வரம்புகளை ஏதேனும் 2 எழுதுக. அப்புறம் வந்து போராக்ஸோட பயன்கள், மின்பகுளி கடத்து திறனோட பாதிக்கும் காரணிகள் எவையேனும் 4 இல்லாட்டி 2. அப்புறம் ஹார்மோன் என்றால் என்ன, ஏதேனும் ஒரு 2 உதாரணம் ஹார்மோனுக்கு. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டினாக எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து பார்த்தோம்னா 3 மார்க் கொஸ்டின் பார்ப்போம். 3 மார்க்கில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா 6 3 மார்க் கொஸ்டின் எழுத போகிறோமா. 6ல் வினாய் 31 கட்டாய வினாவாக இருக்கும். அந்த வினா எப்படி இருக்கும்னா இந்த மணிக்கு சேர்மம் ABC கண்டுபிடிக்கிற மணிக்கு இருக்கும், அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்தோம்னா சிலிக்கோன்களின் பயன்களை கூறுக 25th கொஸ்டின். ஸோ பயன்களில் உதவும் ஒரு 4 பாயிண்ட் பயன்கள் மட்டும் எழுதுனா 3 மார்க்ஸ் கொடுக்கணும். அதுக்கடுத்து 26 நிறம், இது கொடுத்துட்டு நிறமுடையது ஆனால் இது நிறமற்றது ஏன், அந்த ரீசன் எழுதணும். அப்புறம் ஃப்ரெங்கல் குறைபாடு விவரி கேட்டிருக்காங்க. pH POH இவற்றுக்கு தொடர்பு விவரி. ஸோ அதை டிரைவ் பண்ணி pH + POH = 14 அதை கொண்டு வரணும். ஸோ அந்த புக்கில் இருக்க அந்த ஈக்குவேஷன் கரெக்டாக நீங்கள் எழுதி ப்ராப்பராக எழுதிட்டீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பீங்க. POH = 14 ஒரு ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணி வரும்ல அந்த ஃபார்முலா, அதை நீங்கள் கொண்டு வந்துடணும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா வினைவேக மாற்றி நச்சு என்றால் என்ன, உதாரணம் தருக. ஸோ வினைவேக மாற்றியோட நச்சு என்றால் என்னன்னு அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அதுக்கு ஏதேனும் ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா பின்வரும் சேர்மங்களை எவ்வாறு தயாரிப்பாய், விட்ரிக் அமிலம் அண்ட் TNG எப்படி தயாரிப்பா அந்த பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த ஈக்குவேஷன் சொன்னீங்கன்னா அடுத்து ஹார்மோன் மற்றும் வைட்டமின், இந்த வேறுபாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹார்மோன் வைட்டமின் இடையான ஒரு வேறுபாட்டில் ஒரு 5 பாயிண்ட் நல்லா பார்த்துக்கோங்க.
ஹார்மோனும் வைட்டமின் கூடியன வேறுபாடுகள். இது வந்து 5 மார்க்ல கூட நம்ம கேட்கலாம். அடுத்து இது பின்வற்றுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு உதாரணம். மன அமைதிப்படுத்திக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள். ஒவ்வாமை முறிவுக்கு ஒரு எக்ஸாம்பிள். செயற்கை இணைப்பு சுவையீட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் இது பாருங்களேன். இந்த இதில் மன அமைதிப்படுத்தி இருக்குல்ல. மன அமைதிப்படுத்தினா என்னன்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் எழுதுறதை விட எக்ஸாம்பிளே டேரெக்டாக எழுதிடுங்க. ஏன்னா 3 இதுக்குமே நீங்கள் ஒன்று கொடுத்துட்டாலே ஒரு 3 மார்க் வந்துருமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து முக்கிய மன அமைதிப்படுத்திகள் இருக்குல்ல. அந்த க்ளோசபைன் அது இருக்குல்ல, அது எழுதிக்கோங்க. இல்லாட்டி அந்த அடுத்த இதில் கூட இருக்க அந்த சிறிய மன அமைதிப்படுத்திகள் இருக்கும்ல, வேலியம், அதெல்லாம் கூட ஓகே தான். அடுத்து ஒவ்வாமை முறிவு மருந்துகள் எடுத்துக்காங்க. ஏதாவது எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா செட்ரிஜின் அல்லது லீவோ செட்ரிஜின் இருக்கு. அடுத்து செயற்கை இணைப்பு சொசைட்டின்னு பார்த்தோம்னா சாக்ரின் மற்றும் டல்சின். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். இது எல்லாமே ஒவ்வொரு எக்ஸாம்பிள் எழுதினாலே 3 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதோட அடுத்து வேற என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா 3 மார்க் கொஸ்டின். அர்ஜுனிஸ் அந்த சமன்பாடை எழுதி அதில் இருக்க அந்த அந்த இடம் பெற்றுள்ளது அந்த அந்த கேனா என்ன, ஈனா என்ன, இஏனா என்ன, ஏனா என்ன, கேடி அந்த இது ஆர்டினா என்ன. ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், விளக்கணும். அவ்வளோதான். வேற என்ன கொஸ்டின் பார்த்தோம்னா டையத்தில் ஈதர் தயாரிக்கும் ஒரு முறையை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. அப்புறம் டையத்தில் ஈதரோட பயன்கள் ஒன்று கேட்பாங்க. எஃபிமர்கள் என்றால் என்ன, எஃபிமர்களோட உதாரணம். ஏற்கனவே நம்ம 2 மார்க்ல பார்த்தோம். அது அப்படியே 3 மார்க்லையும் கேட்குறாங்க. எஃபிமர்கள் என்றால் என்ன, உதாரணம் தருக. அடுத்து பார்த்தோம்னா பிசிசி எஃப்சிசி ரெண்டுமே கன்ஃபார்ம் வரப்போகுது. பப்ளிக் எக்ஸாம்க்கே வந்துடும். பிசிசி உள்ள ஒரு அணைவியன். அதுக்கு முன்னாடி வந்து அணைவியன் என்றால் என்னன்னு கேட்பாங்க. டெஃபினேஷன் கேட்டு அதுக்கப்புறம் இது கேட்பாங்க. வேற டிஃபரன்ஸ், அதாவது வேறுபடுத்துன்னு பார்த்தோம்னா இரட்டை உப்புக்கும் அணைவு சேர்மத்துக்குள்ள வேறுபாடு கேட்குறாங்க. இந்த வைட்டமின்க்கும் ஹார்மோனுக்கு இடையே உள்ள வேறுபாடு, வினைவேகமுக்கும் வினைவேக மாறிலிக்கும் உள்ள வேறுபாடு, டிஎன்ஏ ஆர்என்ஏ வந்து 5 மார்க் கொஸ்டினாக கேட்பாங்க. ஏன்னா 5 பாயிண்ட் நமக்கு கொடுக்குற மாதிரி ஒரு 5 மார்க் கொஸ்டின் அதை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 4, அதாவது பகுதி 4 5 மார்க் கொஸ்டின் பார்ப்போம். மொத்தம் 5 5 மார்க் கொஸ்டின். எய்தர் இல்லை. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மின்காந்த பிரிப்பு முறையை விவரிங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரிக்கே என்னென்ன புவியீர்ப்பு முறை பிடித்தல், அப்புறம் புல தூய்மையாக்கல் வினை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. நுரை மிதப்பு முறை பற்றி எழுதுவோம். இந்த முறைகள் டைப்ஸ் இருக்குல்ல, அதை பற்றி நல்லா படிச்சுட்டு ஒவ்வொரு எக்ஸாம்பிள் படிச்சுக்கோங்க. இப்போ புல தூய்மையாக்கல் முறைக்கு எடுத்துக்காட்டினது சிலிக்கான், ஜெர்மானியம் போன்ற அந்த குறைக்கடத்திகள். அதுக்கடுத்து கனிம கழிவு கசடு வரையறை. அதுக்கடுத்து போராக்ஸோட பயன்கள் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பயன்கள்னு பார்த்தோம்னா போரிக் ஆசிடோட பயன்கள், ஹீலியத்தோட பயன்கள், சிலிக்கோனோட பயன்கள், அவ்வளோதான். அடுத்து குளோரின், நீர்த்த மற்றும் அடர் NaOHோட வினையை கேட்டிருக்காங்க. அப்புறம் இடைநிலை தனிமங்கள் அணைவு சேர்மங்கள் தருகிறது ஏன். இப்போ லாந்தனைடு ஆக்சைடு ஒப்பீடுகள் என்ன கேட்டிருக்காங்களா, லாந்தனைடு ஆக்சைடுகள். இது லாஸ்ட் இயர் அந்த கொஸ்டினே இருந்துச்சு இந்த கொஸ்டின். அதுக்கடுத்து பிசிசி அணுக்கள் சொன்னேன் நான். பிசிசி எஃப்சிசி ரெண்டுமே நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து மூலக்கூறு படிகம் என்ன உதாரணம் தருக. பூஜ்ய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சான்றை விவரி. தெரிந்து போதலின் பல்வேறு முறைகள். ஃபினாப்தலின் எவ்வாறு பெறுவாய் இந்த கொஸ்டின். அடுத்து கன்னிசாரா வினையோட வினை வழிமுறை கேட்டிருக்காங்க. இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏயோட 6 வேறுபாடு கேட்டிருக்காங்க பாருங்க. நமக்கு ஒரு 5 பாயிண்ட் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க இந்த கொஸ்டினுக்கு வந்து. 1 செகண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா அமில நீக்கி என்றால் என்ன, உதாரணம் தருக. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக 5 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது போக வேற என்ன எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்கப்படுதுன்னா இந்த நிக்கல் தூய்மையாக்கத்தோட மான்ட்டு முறை கேட்கலாம். அப்புறம் படிக திண்ம மற்றும் படிக வடிவமற்ற திண்மத்துடைய வேறுபாடு, வினைவேக மாற்றியோட சிறப்பியல்புகள் ஏதாவது 5 பாயிண்ட், pH வந்து வரையறுக்கவும். அப்புறம் வந்து பயன்கள்ல ஆக்சிஜனோட பயன்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம என்னென்ன பயன்கள் சொல்லியிருக்கேன், போரிக் ஆசிடோட பயன்கள், ஹீலியம் பயன்கள், சிலிக்கானோட பயன்கள், ஆக்சிஜனோட பயன்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுபோல் வேறுபடுறதுக்கு கன்ஃபார்ம் 3 வேறுபடுறதுக்கு பார்த்துக்கோங்க நல்லா. ஏன்னா 5 மார்க்கில் ஒரு வேறுபடுறதுக்கு வந்துடும். 2 வந்துடும் மோஸ்ட்லி. இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ, அது போக அந்த படிக திண்மம், அது வினைவேக மாறிலி, இந்த மாதிரி கொஸ்டின். இந்த லாந்தனைடு ஆக்சைடு ஒப்பிடுக. இதே மாதிரிக்கு 3 மார்க்லையும் ஒரு 2 வேறுபாடு வந்து கேட்கப்படலாம். ஓகே. இந்த மாதிரிக்கே பப்ளிக் எக்ஸாமுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.